நான் எஸ்கேஎம் பேசுகிறேன். வெல்கம் டு எஸ்கேஎம் மோசா சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐடியில் வேலை பார்க்குற ரூபன்னு ஒருத்தவர் வேலையை முடிச்சுட்டு மெட்ரோ ட்ரெயினில் அவள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போதும் அவங்க நடந்த ஒரு அமானுஷ்ய காரியத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு ஆளுங்க பட்டன் அழுத்துங்க. அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை நைட்டு 11:50 மணி வேலையை முடிச்சுட்டு ரூபான்னு ஒருத்தவர் மெட்ரோ ட்ரெயினில் அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக டிக்கெட்டை வாங்கிட்டு காத்துட்ருக்காரு. அந்த சமயத்தில் லாஸ்ட்டு மெட்ரோ ட்ரெயினான அந்த ட்ரெயின் அங்கே வந்து நிற்கிது. அதுவும் அவருக்கு லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டு வந்திருக்கு. அதனால் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறாரு. அந்த ட்ரெயின்லேயே மொத்தமாக 30 பேர் தான் இருக்காங்க. லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இவர் மட்டும்தான் இருக்கார். அந்த சமயத்தில் உள்ளே ஏறும்போதும் அங்கே ஒரு கருப்பு கலரில் ஒரு பொண்ணு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே ஒரு சீட்டில் உட்காந்துருக்கா, படிக்கட்டில் ஆப்போசிட்டுக்கு. அந்த சமயத்தில் விசிறமாக அந்த பொண்ணு இருக்கிற பார்க்குற ரூபன். எப்படின்னா, அந்த பொண்ணு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலையை கீழே போட்டு மாதிரி முடி முன்னாடி எடுத்து போயிட்டுருக்கு. அது எப்படி நான் சைடில் மட்டும்தான் இருக்குது, ஃப்ரெண்டில் இல்லை. இப்போ தலையை கீழே போட்டு மாதிரியே உட்காந்துருக்கு. அந்த பொண்ணை பார்த்த ரூபன் ஒரு வேளை போய் தூங்கிட்டு இருக்கோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணுக்கு எத்தாப்பில் இருக்க ஒரு சீட்டில் உட்காந்துருக்காரு. அப்படியே ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷனாக தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அந்த ட்ரெயின் போகிற வழியில் பயன்பாட்டில் இருந்து கைவிடப்பட்ட ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அது கொஞ்சம் தூரம் முன்னாடியே அந்த இருட்டாக இருக்கும். முன்னாடி இருந்து இருட்டாக இருக்கும். அந்த ஸ்டேஷன் தாண்டினாலும் கொஞ்சம் தூரத்துக்கு இருட்டாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் அந்த இடத்த நெருங்கும் போதும் லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது. அந்த சமயத்தில் அந்த ரூபனும் அதை பார்க்குறாரு. அதே சமயத்தில் அந்த பொண்ணு லைட்டாக உரும மாதிரியே அணைத்திட்டு இருக்கு. அதை பார்க்குறாரு ரூபன். என்னடா அது இந்த பொண்ணு வித்தியாசமாக செய்யுது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் எழுந்திரிச்சு போய் அந்த பொண்ணுட்டு கேட்குறாரு, நீங்கள் இன்னும் இறங்கலையா, இறங்குற ஸ்டாப்பு வரலையா அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு. நான் இறங்குற ஸ்டேஷன் இன்னும் வரல, இன்னும் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அந்த ட்ரெயினும் அந்த இருட்டான ரயில்வே ஸ்டேஷனில் பழைய ஸ்டேஷனில் உள்ளே போகும்போதும் அந்த ட்ரெயினோட சில கம்பார்ட்மெண்ட்டில் லைட்டு ஃபுல் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஆனோடனே அப்புறம் அந்த வெளிச்சமே வருது. அந்த சமயத்தில் இந்த பொண்ணு திரும்பி பார்க்குறது ரூபன். அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கு. சேர்ந்து இவரும் அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த சமயத்தில் அந்த பொண்ணு நிமிர்ந்து பார்க்குது. நீங்கள் இறங்குற இடம் இன்னும் எத்தனை தூரம் இருக்குது அப்படின்னு பொண்ணு அவர்கிட்ட கேட்குது. அந்த சமயத்தில் அந்த பொண்ணோட கண் கருவு வெளியே இல்லாமல் ஃபுல்லாக வெள்ளையர்னு பியூர் வெயிட்டில் இருக்கிறத பார்க்குறாரு ரூபன். அதே சமயத்தில் அந்த பொண்ணோட வாயிலிருந்தும் கழுத்துலேருந்தும் ரத்தம் வலியதையும் பார்க்குறாரு. அதே சமயத்தில் அந்த பிளட் ஸ்மெல் ரொம்ப நாளாக நான் எப்படி ஸ்மெல் அடிக்குமோ அதே ஸ்மெல் தான் அடிக்குது. இது அதோட தரையிலேருந்து ஒரு 2 அடி ஹைட்டில் காற்றுல மிதந்து இருக்க மாதிரியே அந்த பொண்ணு நிற்கிறத பார்த்த ரூபன் அரண்டு போய் அங்கேருந்து ட்ரெயினோட பைலட் ரூமுக்கு ஓடுறாரு. வழியில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அதையும் இடிச்சிட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் அதை போய் நிற்கிறாரு பைலட் ரூமுக்குள்ள. இது அந்த ட்ரெயினோட பைலட் அவரை விசித்திரமாக பார்க்காது. என்னப்பா இப்படி ஒடியார, என்னாச்சு, ஏன் ட்ரெயினில் ஓடுற ட்ரெயின் இப்படி ஒடியார அப்படின்னு கேட்கும்போது ஒழுங்காக உட்காரு போய் அப்படின்னு சொல்கிறாரு பைலட்டு. அதே சமயத்தில் அப்போ அந்த வாதிக்கத்தை டக்குன்னு பயந்து போய் நிமிந்து பார்க்குற ரூபன் அந்த
பைலட்டை ஒரு கேள்வி வைக்கிறாரு. அண்ணே, நான் உட்காரக்கு பயப்படல, ஆனால் அந்த லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் நான் உட்காந்துருந்தேன். அப்போ எனக்கு எத்தாப்புல ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு. இந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசும்போதும் எங்கே இருக்கணும்னு கேட்டேன். ஆனால் அது இன்னும் வரலன்னு, ஸ்டாப் வரலன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா அந்த பொண்ணு என்கிட்ட பேசுச்சு. ஆனால் அது முகம் விசித்திரமாக இருக்குது. கண்ணு வெள்ளைன்னும், வாயிலேருந்து கழுத்துலேருந்து ரத்தம் வருது. அதோட தரையிலேருந்து 2 அடி உயரத்தில் நீ நின்று பேசியிருந்த பார்த்தேன், அன்னத்தோடய இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன நடக்குது, அந்த பொண்ணு யார், எப்படி இந்த பொண்ணு இப்படிலாம் செய்யுது அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட அந்த ட்ரெயின் பைலட்டுக்கும் வடவடத்து போகுது. கைகளை நடுங்குது பயத்தில். தம்பி, நீ அந்த பொண்ணு உண்மையிலேயே பார்த்தியா, அங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு அதிர்ச்சியோடு கேட்குறாரு. அந்த சமயத்தில் அவர் குரலும் ஒரு உண்மையிலேயே பாய்ந்து போய் நடுங்கி போய் இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட எப்படி இருப்பாரோ அது மாதிரி கேட்குறாரு. இது பார்த்த ரூபனுக்கு இன்னும் பாய் அதிகமாகுது. ஏன்னு இப்படி கேட்குறீங்க, உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, என்னென்ன விஷயம், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படி கேட்கும்போதும் அப்போ சொல்கிறாரு, அந்த பொண்ணு இறந்து போய் 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த பொண்ணு அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடி அந்த ஸ்டாப் இதுக்கு முன்னாடி வந்துச்சு, ஒரு இருட்டான ஸ்டாப், கைவிடப்பட்ட ஸ்டேஷன் இருந்துச்சு. அதில் தான் அந்த பொண்ணு ஏறும். அதே சமயம் ஏறும். அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல தான் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணும் இறந்து போச்சு. அதுவும் ட்ரெயினுக்கு அடியில் மாட்டினால அந்த பொண்ணு கழுத்தும் துண்டாகி கைக்கெல்லாம் தனியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டு அரண்டு போன ரூபன் விடப்பட்டதான் நிற்கிறாரு. என்ன செய்யறதுன்னே தெரியல அவருக்கு. அந்த சமயத்தில் பின்னாடி ஏதோ அன்னத்தர் சத்தம் கேட்குமே. 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வருது. அதே சமயத்தில் அந்த பொண்ணு பின்னாடி இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் இந்த லைட் ஆஃப் ஆகிட்டே வருது. இதை பார்த்தா ரூபனும் அந்த பைலட்டும் ட்ரெயினை வேகம் ஓட்டுறாங்க. லாஸ்ட் ஸ்டாப்பை வந்தோடனே ட்ரெயின் நிப்பாட்டிக்கிட்டு அவசரமாக 2 பேரும் வெளியில் ஓடி போய் டிடிஆர் ரூமில் உட்காந்துக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த உட்காந்துக்கிட்டு நின்றுட்டு பார்க்கும்போதும் அந்த ஆத்மாவும் கொஞ்சமாக ஒவ்வொரு கப்பார்ட்மெண்ட்டாக தாண்டு போதும் ஒவ்வொரு கப்பார்ட்மெண்ட்லையும் இருக்க லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆகுது. சில லைட்லாம் டப்புன்னு வெடிக்குது. அதே சமயத்தில் அந்த இன்ஜின் பக்கம் வந்து அந்த பொண்ணு வரும்போதும் டக்குன்னு டிடிஆர் ரூமுக்குள்ளே போய் டிடிஆர் பக்கத்தில் இருந்துக்கிறாங்க. அவரு விஷயத்த என்னன்னு கேட்குறாரு. அவர் இப்படி தான் நடக்குது, அங்கே பாருங்க அப்படி சொல்கிறாரு. அவர் நம்பாமல் வெளியே வந்து பார்க்க போதும் அங்கே இன்ஜின் கலவுக்கிட்ட அந்த பொண்ணு நிற்கிறத பார்க்குறாங்க. அவர் அரண்டு போய் உள்ளே ஓடுறாரு. கதவை சதிட்டு 3 பேர் சேர்ந்து அந்த ரூமில் இருக்கிற ஒரு சாமி போட்டா நிற்கிறாங்க. நின்றுட்டு ஜன்ன வழியாக பார்க்கும்போதும் அந்த பொண்ணு அங்கேருந்து பார்க்குறாங்க. ஆனால் முன்னாடி பார்த்தப்ப ட்ரெயின் இன்ஜின் நின்றுச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போதும் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் வேகமாகவே நடந்து வருது. கிட்ட வர உடம்புல ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. உடம்புக்கு பாகங்கள் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது. கை தனியாக, கால் தனியாக, தலை தனியாக, உடம்பு மட்டும் நடுவில் இருந்துட்டு இருக்கு. கொஞ்சமாக முன்னாடி வர அந்த பாகங்கள் எல்லாமே சுத்த ஆரம்பிக்குது வேகமாக. அதோட அமானுஷ முறையில் பழத்த குரலில் சிரிக்குது. இதை பார்த்த 3 பேருக்கும் குரல் நடுங்குது, கையில் நடுங்குது. ஒன்றும் வர மாட்டேங்குது. பயத்தில் கத்தோட முடியல. அந்த சமயத்தில் கொஞ்சமாக அந்த ரூமு பக்கம் டிடிஆர் ரூமு பக்கம் நெருங்க அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் 3 பேரும் ஒரே இடத்துல நெருக்கிட்டு இருக்கும்போதும் ஒரு பெரிய சத்தம் போடுது. சத்தத்தில் கேட்டவுடனே காது அடைக்கிற அளவுக்கு இருந்தனால 3 பேரும் சத்தத்தை கேட்டு அங்கேயே மாட்டி போட்டுறாங்க. அடுத்த நாள் எழுந்திரிக்கும் போதும் அடுத்த நாள் பார்க்கும்போதும் வேற ஒரு டிடிஆர் வராரு, பகல் டிடிஆர். அதை பார்த்த உடனே 3 பேர் கதை உடச்சு வந்து 3 பேரையும் எழுப்புறாங்க. அப்போ எழுப்புறோன்னே இருக்க ஆளை பயத்தில் அந்த இருக்க ஆளை பார்த்தையும் பயம் நடுங்குறாங்க.
அந்த சமயத்தில் விஷயத்தை கேட்கும் போதும் அவங்க இந்த மாதிரி நடந்துச்சு போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போதும் அவங்க திட்டுறாங்க. இன்ன வரையும் நீங்கள் ஏன் அங்கே இருந்தீங்க, உடனே கிளம்பி போக வேண்டியதானே, இங்கே தான் அடிக்கடி நடக்குதுன்னு தெரியுமில்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு அவங்க பார்க்கும்போதும் 3 பேருக்கு ஹெவி ஃபீவர் இருக்குது, 120 டிகிரி மேலே அடிக்கிறனால அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் ரூபனோட பேரண்ட்ஸுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அந்த ட்ரெயின் பைலட்டும் டிடிஆரும் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை வேணான்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பைலட்டையும் டிடிஆரையும் ரூபன் பார்க்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, நாங்கள் அந்த வேலையிலேருந்து வந்துட்டோம்பா, நீ போவதில்லை, இப்போயும் அந்த பொண்ணு ஆவி வந்து எங்களை பயமுறுத்துற மாதிரி இங்கேயும் அங்கேயும் நிற்கிற மாதிரி தோணுதுப்பா, என்னால் நான் போகிறதில்ல, நீயும் அந்த ட்ரெயினில் போகாத, அந்த நேரத்துக்கும் வராது, இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து, அன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லும்போதும் ரூபனுக்கு அதுதான் சரின்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு போயிடாரு, வேறு ஊருக்கு. அதுக்கப்புறம் அந்த டிடிஆர் பற்றியும் ஒரு விஷயம் தெரில, ட்ரெயின் பைலட்டும் பற்றியும் விஷயம் தெரில, அப்படியே போயிட்டுருக்கு கொஞ்சம். அதுக்கப்புறம் லீவில் அவங்க வீட்டுக்கு வரும்போதும் அது என்ன இடம் என்னாச்சுன்னு பார்க்க போகிறாரு. அந்த சமயத்தில் விசாரிக்கும் போதும் அந்த பைலட் கூட இந்த ட்ரெயினில் இருந்த அந்த பைலட் ஏதோ ஒரு அதிர்ச்சியில் ரத்த குழாய் வெடிச்சு இறந்து போனதாகவும் அந்த டிடிஆருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சு போய் பல மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த பூஜை செஞ்சு அழிச்சுதான்னு சொல்லப்படுது. ஆனால் அது கன்ஃபார்மாக என்னன்னு அவருக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட் என்ன சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு உண்மை அவங்களுக்கு தெரியாது. அந்த ஆத்மா மந்திர தந்தால சின்னால அந்த போய் இடத்த விட்டு போகிற அதே இடத்துல இன்னும் சுற்றி இருக்கு, பழி வாங்க இருக்கு. அவ்வளோதான் யூஎஸ், இந்த கதை முடிஞ்சிச்சு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு ஆளுங்க பட்டன் அழுத்துங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செஞ்சு விடுங்க. அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது நான் SKM.